கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் குவிந்த வெளிநாட்டு பிளமிங்கோ பறவைகளின் ட்ரோன் காட்சிகள்தான் இவை. வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட குளிர் பிரதேச நாடுகளிலிருந்து வந்துள்ள பிளமிங்கோ, பெலிகன், ஸ்பூன்பில், ஐபிஸ் மற்றும் கடற்கரை பறவைகள் அங்குள்ள சதுப்பு நில காடுகள் மற்றும் ஆழம் குறைந்த கடல்நீர் பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக தங்கி வருகின்றன. கோடியக்கரையில் இயற்கையாக கிடைக்கும் சிறிய இறால்கள், நண்டுகள் மற்றும் பாசி வகைகள் போதிய உணவாக இருப்பதாலும் இனப்பெருக்கத்திற்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதாலும் பறவைகள் இந்த பகுதியை தேர்வு செய்துள்ளன. நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு இயற்றியது. இந்த திட்டத்தின் கீழ் நீர் பாதுகாப்பு, நில மேம்பாடு, கிராமப்புற சாலை பணிகள், கால்நடை நீர் திட்டங்கள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கான மசோதா இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பெயர் மாற்றத்துடன் இத்திட்டத்தில் சில முக்கிய சீர்திருத்தங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. அதில் வேலை திட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது 90% நிதியை மத்திய அரசு வழங்கி வரும் சூழலில் 60% குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் நிதி பங்களிப்பு 10%இலிருந்து 40% உயர்வதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி சுமை இருக்கும் என கூறப்படுகிறது. வறுமை அளவை காரணியாக வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு மேலும் குறையும் அபாயம் உள்ளது. விவசாய அறுவடை காலத்தில் 60 நாட்களுக்கு ஊரக வேலை திட்டத்தில் பணிகளை ஒதுக்கக்கூடாது. மத்திய அரசின் வரைமுறைகளுக்கு உட்பட்டே மாநில அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வாராந்திர அடிப்படையில் ஊதியம் போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முன்மொழியப்பட்டுள்ளன. ஏற்கனவே வேலை நாட்களின் எண்ணிக்கையை 100லிருந்து 125 நாட்களாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தவுடன் அமலுக்கு வரவுள்ளது. மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலகக்கோப்பை போட்டியில் சென்னையைச் சேர்ந்த உணவு டெலிவரி ஊழியர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த உணவு டெலிவரி ஊழியர் அப்துல் ஆசிப் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற பல்வேறு கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார். தந்தை இல்லாததால் இளம் வயதிலேயே குடும்ப சுமையை சுமக்கும் அப்துல் ஆசிப் பயிற்சி நேரங்களை குறைத்துக் கொண்டு ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவில் உணவு டெலிவரி ஊழியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் கலந்து கொண்ட அப்துல் ஆசிப் அதில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேனேஜ் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நான் அந்த மாதிரி டைம் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுறது அப்படி ஓட்டிகிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி போய் 15 வருஷமாக விளையாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு என்னோடய இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் வின் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட் டைமு இதில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாலத்தீவு செல்ல தனக்கு உதவி செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அப்துல் ஆசிப் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளர்களாக பியூஷ் கோயல் உள்பட 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்களை நியமித்துள்ளது. இதன்படி தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாக பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவை தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கும் இந்த நியமனங்கள் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்களாக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலின் போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் புரிதலோடு பயணித்து வருவதாகவும் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுப்பதும் கேட்டு பெறுவதும் கூட்டணிக்குள் நடக்கும் நிகழ்வுதான் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அடுத்த ஆண்டு வாக்கு சதவிகிதம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் எங்களுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வருகை குறித்து எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசித்து வருவதால் இறுதி முடிவை இந்த மாதத்தில் அறிவிக்க முடியவில்லை என்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றியடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்றுதான் தாம் கூறி வருவதாகவும் அவர்கள் ஒரே கட்சியில் இணைய வேண்டும் என கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையம் தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கு சொன்னதில்லை. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அதை என்கிட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டா நான் ஏதாவது என்ன தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க. அது திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசிய டிடிவி தினகரன், கடவுள் பெயராலும் மதம் ஜாதியின் பெயராலும் மக்களை பிரிக்கும் செயலில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் இங்கே ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். திமுகவினர் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் என்ற பாஜகவின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி அளித்த விளக்கம்தான் இது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக 7 பேருந்துகளின் சேவையை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக விருப்ப மனு வாங்குவது குறித்த கேள்விக்கும் பதில் ஆள் இருக்கான்னு பாக்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸா யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் மனு வாங்குறாங்க. அது தவிர வேற ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாவே விருப்பம் மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதறி இருக்காங்க. இன்னும் கவுண்ட் டவுன் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்க இது அடிபடை மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேற வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்ட் டவுன் துவங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த கோடை மாதத்துல ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க முடிகிறது. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ
குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. சென்னையில் வந்து மிகப்பெரிய அந்த ஓட்ட நிகழ்ச்சி 21 டிசம்பரில் வந்து நியூஸ் 18 நம்ம ரன் சவுத் எடிஷன் அப்படின்னு இங்கே பண்ண போகிறாங்க. குறிப்பாக இதில் வந்து நம்மளோட ஜென்ரலாக பார்ட்டிசிபேஷனில் 3 கிலோமீட்டர் 5-10 கிலோமீட்டர், காம்படிட்டிவ் வந்து 5-10 கிலோமீட்டர் ஓட்டம். அது மட்டும் குழந்தைகளுக்கு 1-2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் மாதிரி ஓட்டங்கள். அது பேசிக்காக இந்த மாதிரி உள்ள அந்த காலத்து மெரத்தானாக இருக்கட்டும் இல்லையா, வாக்கத்தானாக இருக்கட்டும் இல்லையா, இந்த ரன்னிங் இது இருக்கு இல்லையா, அது நம்ம உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெமினா பில்ட் பண்ணுறதுல நமக்கு மிகப்பெரிய சவாலான ஒபேசிட்டி, அதை சார்ந்த பல்வேறு நோய்கள், அந்த மாதிரி உள்ள ஹெல்த்தை நம்ம லைஃப் ஸ்டைலை சரியாக கவனிக்காததுனால இருக்கக்கூடிய நோய்கள் தடுப்பதற்கு சாதாரண சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கார்டியாக் ப்ராப்ளம், அது மாதிரி ஃபேட்டி லிவர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்ங்கிறதுனால தான் அந்த விழிப்புணர்வு. ஒரு பக்கம் அவேர்னஸ் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கவனக்குறைவாக இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்று அந்த டீம் ஸ்பிரிட், செகண்ட் அந்த விழிப்புணர்வு, தேர்டு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். அவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நியூஸ் 18 குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுறது அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நியூஸ் 18ஓட சென்னையோட உடனே